ஏசாயா 48வது அதிகாரம். Thank you Jesus. ஆராதிப்பே உம்மை நான் இயேசுவே, ஆராதிப்பே உம்மை. நம்முடைய உதடு அவரை துதித்து கொண்டே இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் உம்மை நான் இயேசுவே, ஆராதிப்பேன். ஏசாயா 48வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இதோ உன்னை புடமிட்டேன். யாரோ உன்னை புடமிட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்லல, நான் தான் அதை செஞ்சேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். கடந்த வாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தியானிக்கும்படி செய்தார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த புடமிடுகிற ப்ராசஸ் நமக்கு தெரியும். பொன்னை அக்கினியில போடுவாங்க, வெள்ளி எல்லாம் அப்படிதான் புடமிடுவாங்க. இந்த புடமிடுகிற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எது எது ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது சற்று கடினமாகவும் இருக்கும், வேதனையாகவும் இருக்கும். இந்த புடமிடுகிற அனுபவம், ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன்னை புடமிட்டேன். அவர் எங்கேயுமே உட்கார்ந்து ஆசீர்வதிக்கிறவர் என்று பார்க்க முடியாது, ஆனால் உட்கார்ந்து புடமிடுகிறவர் என பார்க்க முடியும். ஆமென். தேவனால் புடமிடப்படுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்களை தான் இந்த வார்த்தையை வைத்து நான் சொல்லி நம்ம ஆராதிக்க போகிறோம். புடமிடப்படுகிற அனுபவத்தில் நம்முடைய வாயில அதிகமாய் புலம்பல் வரும். ஆனால் அதை புரிந்து கொண்டோம் என்றால் ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணும், இல்லைன்னா அமைதியா இருப்போம். 1வது அதிகாரத்தில் யோபு ஸ்தோத்திரம் பண்ணினான், 2வது அதிகாரத்தில் யோபு அமைதியா இருந்தான். எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் செய்ய முடியுமா என்று கேட்டால் சில நேரத்தில் முடியாததுதான். ஆனாலும் யோபு தன்னுடைய வாயினால் என்ன செய்யல? பாவம் செய்யல. ஏனென்றால் அவன் அறிந்து கொண்டான், நான் கர்த்தரால் புடமிடப்படுகிறேன், நான் கர்த்தரால் புடமிடப்படுகிறேன். தேவன் ஒருவனை புடமிடுகிறார் என்றால், ஒருத்தங்களை கர்த்தர் புடமிடுகிறார்கள் என்றால் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவன் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் தேவனால் புடமிடப்படுகிறேன் என்றால் எனக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை தேவன் புடமிடுகிறார். இதோ உன்னை புடமிட்டேன், உன்னை தெரிந்து கொண்டேன். அனனியாவின் இடத்திலே பவுலை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போஸ்தலர் 9:15-16 அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு
காண்பிப்பேன். 15 சொல்லுகிறார், நான் அவனை தெரிந்தெடுத்திருக்கிறேன். 16 சொல்லுகிறார், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். தெரிந்தெடுக்கப்பட்டவன் தேவனால் புடமிடப்படுகிறான். எல்லாரையும் செய்வாரா? இல்ல. தெரிந்தெடுக்கப்பட்ட லேவி கோத்திரத்தாரை கர்த்தர் புடமிடுகிறார். ஆமா, பல நேரத்தில் நமக்கு புரியாதது இதுதான். ஆண்டவர் எல்லாரும் நல்லா தான் ஆண்டவர் இருக்கிறாங்க, எல்லாரும் நல்ல தேவன் யாருன்னு கேட்கிறவனும் நல்லா இருக்கிறான், கடமைக்கு சர்ச்சுக்கு வரவங்களும் நல்லா இருக்கிறாங்க, வருடத்துக்கு ஒருக்கா கிறிஸ்மஸுக்கு மட்டும் வரவங்களும் நல்லா இருக்கிறாங்க. நான் ஆண்டவர் உங்களை ஆராதிக்க தான் ஆண்டவரை வாரேன். ஆண்டவரே, என்னால் முடிந்த அளவுக்கு உங்களை உயர்த்துறேன், முடிந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தையின்படி வாழ முயற்சிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சில பாதையின் வழியாய் என்னை நிர்பந்தித்து நடத்துறீங்களே ஆண்டவரே என்ற கேள்வி வருமானால், இந்த காலை வேளையிலே கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான்: நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. புடமிடப்படுதலை தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று நினைக்கும் போது என்னால் மறக்க முடியும். அல்லேலூயா. புடமிடுதலில் உண்டாகிற வேதனையை தேவன் தெரிந்தெடுத்ததை பார்க்கும்போது அதிலே அவர் காண்பித்த அன்பையும், அவர் காண்பித்த இரக்கத்தையும், அவர் காண்பித்த தயவையும், அவர் காண்பித்த அவருடைய கிருபையையும் நினைக்கும் போது இந்த வேதனையெல்லாம் மறக்க முடியும், மறக்க முடியும். ஹல்லேலூயா. எனவே தான் தெசலோனிக்கேயர் சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலும். மக்கதோனியா சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க மிகுந்த உபத்திரவத்திலும் பரிசுத்த ஆவியினாலே அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்களாம், அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களாம். ஆமென். தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே. ஆமென். தேவனால் தெரிந்தெடுக்க பாருங்க, ஆற்றில் இருந்த 5 கூழாங்கற்களை தாவீது தெரிந்தெடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்தெடுத்து அடப்பையில போட்டு வேளை வந்தபோது அதற்குள்ளே தாவீது கைவிட்டு ஒன்னை எடுத்து பயன்படுத்துகிறான். ஆற்றிலிருந்து தாவீது கூழாங்கல்லை தெரிந்தெடுத்தது போல சேற்றிலிருந்து தாவீதின் குமாரனும் தாவீதின் வேறுமாய் வந்தவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நன்றியோடு கரங்களை தட்டி, தாவீது தெரிந்தெடுத்த கல்லை தன் இடுப்பிலே கட்டி வைத்திருந்த அடப்பையிலே போட்டு சுமந்து கொண்டு போவது போல சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதே. தேவ பிள்ளைகளே, நான் தெரிந்தெடுக்கப்படுகிறது எங்கே உறுதியாகிறது என்றால், நான் புடமிடப்படும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி தான் அதை பரிசோதிக்குமா? ஆமென். பாபிலோனிலே அக்கினிக்குள்ளே தூக்கி போடப்பட்டவர்கள் யார் தெரியுமா? தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் 6 லட்சத்துக்கும் அதிகமானோர் இருந்தார்கள். ஆனால் வனாந்திரத்திலே அக்கினியை பார்த்தவன் யார் தெரியுமா? தெரிந்தெடுக்கப்பட்டவன். அதனாலதான் உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று எண்ணாதிருங்கள். நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்பதை எண்ணு. நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்தில் நன்றியோடு சொல்ல முடியும்? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், எதற்குமே உதவா என்னையும் இயேசுவின் அன்பை நான். ஹல்லேலூயா. தேவன் தெரிந்தெடுத்து, லூக்கா 6 சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்களை வரவழைத்து அதிலே 12 பேரை தெரிந்தெடுத்து என்று. ஆமென். அற்புதத்தை கண்ட அத்தனை பேரும் கடல் கொந்தளிப்பை கண்டார்களா என்று கேட்டால் இல்லை, தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் கண்டார்கள். ஆமென்.
அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சொல்லி சீஷர்களை படகில் ஏற்றி அழைத்து கொண்டு போகிறார். அற்புதம் பெற்ற அத்தனை பேரையும் கொண்டு போனாரான்னு கேட்டா இல்ல. ஆனா தெரிந்தெடுக்கப்பட்டவனை கூட்டிட்டு போறார். அங்கே கடல் கொந்தளிக்குது, காற்று பலமாய் வீசுகிறது. ஏன் ஆண்டவரே இந்த சோதனை? நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன். இரண்டாவதாக, தேவனால் புடமிடப்படுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், தேவன் விரும்புகிறபடி என்னை பார்க்க விரும்புகிறார். தேவன் விரும்புகிறபடி என்னை மாற்றுவதற்காக தேவன் என்ன செய்கிறார்னா புடமிடுகிறார். நாம் விரும்புகிறபடி அவர் நம்மை மாற்றுகிறவர் அல்ல. அற்புதம் பெற வரவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு அப்படி சொல்லவே மாட்டார். அற்புதம் பெற, அதாவது வாங்கிட்டு போகணும்னு வர்றாங்க தெரியுமா, ஒரு நாள் உறவுக்கு மட்டும் தேவனிடத்தில் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல, சரிப்பா நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள், கிளம்பு, முடிஞ்சு. ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி செய்வார்னா, அவன் விரும்புகிறபடி அல்ல, அவர் விரும்புகிறபடி. அவர் விரும்புகிறபடி என்னை பார்க்க அவர் புடமிடுகிறார் என்றால் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. என்ன காரியம் என்றால், அவர் விரும்பாததை என்னை விட்டு அகற்றி கொண்டே இருக்கிறார். எகிப்தின் நிந்தை இஸ்ரவேலை விட்டு நீங்கும் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார்கள். 11 நாட்களில் கிராஸ் பண்ண அடைய வேண்டிய கானானை 40 இயர்ஸ் 40 வருடங்கள் இஸ்ரவேலர்களை சுற்றி நடக்க பண்ணினார். ஏன்? யோசுவாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எகிப்தின் நிந்தையை உங்கள் நடுவில் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். அந்த காரியம் நடக்கிறது வரைக்கும் இந்த புடமிடுதல் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் புடமிடுகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், சிலவற்றை கர்த்தர் அகற்ற போகிறார். ஆமென். புடமிடுகிற ப்ராசஸ் சிம்பிளா முடியணும்னா ஒரு எளிய வழி இருக்கு. என்ன வழின்னா, அவர் அகற்ற விரும்போது நீங்க இப்படி விட்டுருங்க. நீங்க அதை பிடிச்சு வச்சிட்டு இருந்தீங்கன்னா 4 நாள் ஆகும், 40 நாள் ஆகும், 4 மாசம் ஆகும், 40 வருஷமும் ஆகும். விட்டா முடிஞ்சு. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, மீண்டும் தலை தூக்காமல், மீண்டும் தலை தூக்காமல். ஆமென். சில காரியங்களை அகற்றும்படிக்கு கர்த்தர் புடமிடுகிறார். அகற்றும் வரைக்கும் புடமிட்டு கொண்டுதான் இருப்பார். அவர் விரும்புகிறபடி என்னை பார்க்க என்னை மாற்றுகிறார். அதுதான் ஏசாயா 1வது அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னிடமாய் என் கையை நீட்டி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிடுவேன், உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். 26வது வசனம், பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும். இப்ப தெரியுதா ஏன் புடமிடுறாருன்னு? அவர் என்ன நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பார்க்க விரும்புறதுனால போட்டு அடின்னு. பரலோகத்தில் ஒரு திரள் கூட்டம் நிற்கிறார்கள். யோவானை பார்த்து தூதன் கேட்கிறான், இவங்க யாரு தெரியுமான்னு. இல்லை, எனக்கு தெரியலையே. அப்பொழுது தூதன் சொல்லுகிறான், இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே தோய்த்து வெளுத்தவர்கள். துணிய கல்லுல போட்டு அடிக்கிறது கிழிக்கிறதுக்கு இல்ல, வெளுக்கிறதுக்கு. நான் என் கையை உன்னிடமா திருப்பி உன் களிம்பு நீங்க. சிலதை தட்டி விட்டா போகும். பெயிண்ட் அடிக்கும் போது ஒரு பேப்பரை வச்சு சுரண்டுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? சிலது சுரண்டுனாதான் அது வலிக்கும்.
இப்ப வந்த தூசியெல்லாம் தட்டி விடலாம். பல நாட்களா இருக்கிற தூசியெல்லாம் ஆண்டவரே தாங்க முடியல, ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவன் நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன். அதனாலதான் ஆமென். அதாவது என்ன தேவன் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி மாற்றுவதற்காக அவர் ஒரு வேலையை செய்ய உக்காந்துட்டார். உக்காந்து அவர் இதுவரை தோல்வியை கண்டதில்லை, அவர் தோற்றது இல்லை. அவருடைய நாமமே ஜெய பலமானவர். அப்படி என்றால் என்னை அவர் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெற்று நான் இருப்பதை அவர் காண விரும்பும்படி என்னை புடமிடுகிறார் என்றால் அது 2 நாளோ 2 மாசமோ 2 வருஷமோ ஒன்னு தெரியும், அவர் எப்படி என்னை பார்க்கணும்னு நினைச்சு புடமிடுகிறாரோ அப்படி என்னை மாற்றுவார். ஆமென் சொல்றவங்க மாத்திர கைகளை தட்டி ஹல்லேலூயா. நீங்க விரும்பிடும் என்னை மாற்றிடும். மூன்றாவதாக ஏன் புடமிடுகிறார் என்றால் அவருக்கு இசைந்தவர்களாய் நம்மை நிறுத்த, அவருக்கு இசைந்தவர்களாய் நம்மை நிறுத்த, அவருக்கு இசைந்தவர்களாய் நம்ம காணப்பட்டால் மட்டும்தான் அவர் சொல்றதுக்கெல்லாம் எஸ் லார்ட், எஸ் லார்ட். இந்த புடமிடும் போது ஒரு காரியம் நடக்கும். என்ன காரியம் நடக்கும்னா கல்லான இருதயத்தை அப்படி எடுத்துருவார். ஹல்லேலூயா, ஆமென். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைத்து அதற்குள்ளே என் ஆவியை வைத்து என் கட்டளைகளின்படி நான் நடக்க பண்ணுவேன். அவருக்கு நான் பெண்டாகணும், அதுக்காக என்ன போட்டு பெண்ட நிமித்துறார். ஹல்லேலூயா. அவருக்கு நான் பெண்டாகணும். வழியில தமஸ்குக்கு போற வழியில ஒரு புடி புடிச்சாரு பாருங்க. அடுத்த வார்த்தையே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். நியாயப்பிரமாணம் முழுவதும் கற்று தேர்ந்த போது அர்ப்பணிக்காதவன் புடமிடப்பட்ட போது அர்ப்பணித்தான். இந்த நியாயப்பிரமாணம் பவுல் ஃபுல் பைபிள் பவுலுக்கு தெரியும், எல்லா லாங்குவேஜ்லயும் தெரியும். அதன்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆனாலும் கிறிஸ்துவுக்கு இசையாதவன், எதிராகவே நின்றவன், செயல்பட்டவன். ஆண்டவர் புடமிடுறதுக்கு வந்தார். போற வழியில ஒரே பிடி, அடுத்த வார்த்தை நான் என்ன செய்ய சொல்ல வைப்பார். ஆண்டவரே என்ன சொல்ல வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் உலகத்துக்கு வளைய விரும்பல, உமக்கு வளைய விரும்புறேன் ஆண்டவரே. உலகத்துக்கு வளைந்தவன் நிமிர்ந்து நடக்க முடியாது, ஆனா கர்த்தருக்கு வளைந்து கொடுக்கிறவன் அக்கினி 7 மடங்கானாலும் அவன் நிமிர்ந்து நிற்பான். ஹல்லேலூயா. பொன்னை போல புடமிட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை இரவு நேரத்தில் மெடிடேட் பண்ணி கொண்டிருந்த போது ஆண்டவர் அப்படியே சிலர் எல்லாம் காண்பித்து சிலரோடு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறதை ஆவியில உணர முடிந்தது. இந்த பகல் வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவர் எதுக்கு செய்கிறார் மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. ஆமே, 2 விஷயம் தெரிஞ்சுக்கோ. அவர் செய்கிறார், இதோ உன்னை புடமிட்டேன். 2வது, அவர் உன்னை மனசுல வச்சு செஞ்சிட்டு இருக்கிறார். செய்யுங்கப்பா. நம்ம ஏன் கொடுக்க மாட்டோம் தெரியுமா? கொடுக்க மனசு வரல தெரியுமா? நம்ம நம்பல. பவுல் பாத்தீங்களா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன், எனவே நான் அவரிடத்தில் நான் கொடுத்துட்டேன், என்ன வேணுமோ செய்யுங்க, என்ன வேணுமோ செய்யுங்கன்னதும் முள்ளு குத்துது. ஆண்டவரே இந்த முள் இருக்கட்டும். ஓகே, கப்பல் பயணம். ஆண்டவரே சங்கீதம் 121 படிச்சுட்டு புறப்படுறாரு. அடிக்குது காற்று. அந்த
அந்த பிரச்சனை முடிச்சுட்டு மெலித்தா தீவுக்குள்ள என்றாகிறாரு. 276 பேர் இருக்கிறாங்க. இந்த பாம்புக்கு பவுல மட்டும்தான் தெரியுது. சில பாம்புக்கு நம்மளை மட்டும்தான். அதற்காக கர்த்தருக்கு, ஏன்னா வேற யாரை கடிச்சிருந்தாலும் அவங்க செத்திருப்பாங்க. பவுல கடிச்சனால பாம்பு செத்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் எபேசியருக்கு சொல்லுகிறார், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. நல்ல கையை தட்டி விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. பாடுங்க. விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையில். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. நீங்க வந்து நின்னு சந்தோஷமாய் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஆமென். கலங்கின என்னை கண்டே, கலங்கின என்னை கண்டே. ஆமென். காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. ஆமென். அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. அப்பா, நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும். க்ளோரி. விட்டு கொடுக்கலையே. இருதயத்திலிருந்து சொல்லுங்க, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. கிருபை உங்க அன்புப்பா. இந்த மனுஷன் உதவல்ல. ஆமென். விட்டு கொடுக்கலையே. அவர் விட்டு கொடுத்திருந்தா எத்தனை காரியங்களை பார்க்காம போயிருந்திருப்போம் தெரியுமா? எத்தனை காரியங்களை பார்க்காம போயிருந்திருப்போம். நன்றி அப்பா. நின்மகா நின்மகா கிருபைக்கா നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നും നിന്മഹാ ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நாலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரையும் புடமிடுகிறார், ஆனால் ஒரே போல புடமிட மாட்டார். யோசேப்பை போல நம்ம புடமிட்டிருந்தா நம்ம விழுந்திருப்போம். யோபுவை போல நம்மை புடமிட்டிருந்தா நாம இல்லாமல் போயிருந்திருப்போம். அதனாலதான் சொல்றார், வெள்ளியை போலல்ல. எனக்கு தெரியும் திராணி, வெள்ளியை புடமிடுறதுக்கு இவ்வளவு ஹீட்டு தேவை, இப்படி இந்த காரியம் தேவை. ஆனா அப்படி நான் உன்னை புடமிட்டா என் மனசுல நான் உன்னை நினைச்சு வச்சிருக்கிறேன் பாத்தியா, அப்படி உன்னை பார்க்க முடியாது. அவருக்கு என் திராணி தெரியும். இதுக்கு மேல இவன் தாங்க மாட்டானா, அந்த உபத்திரவத்தின் குகையில ஒரு கை நீட்டப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல.
அதனாலதான் நம்பி அவர்கிட்ட கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் யோபுவுக்கு என்ன செட்டப்போ புடமிடுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ல யோபு புடமிடப்பட்டு அதே தான் இந்த ஜான் சாமுக்கும் நான், நீங்கள் என்னை தேடியும் காணாதிருப்பீர்கள். அவருக்கு தெரியும். ஆமென். பேதுருவுக்கு புடமிடு, சாத்தான் உன்னை கோதுமை புடமிடுறது மாதிரி கேட்டுட்டான்பா, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு 3 தடவை மறுதளித்ததும் வேதம் சொல்லுகிறது இயேசு அவனை திரும்பி பார்த்தார். ஏன்னா இதுக்கு மேல அவன் தாங்கிட மாட்டான். ராணிக்கு நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி திராணிக்கு சொல்லுங்க, தாங்கிடும் பலன் தருவார், தாங்கிடும் பலன் தருவார். என்னை தப்பி செல்ல நம்முடைய லிமிட் அவருக்கு தெரியும், நம்முடைய மேக்சிமம் அவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார், இனி நீ அழுது கொண்டிராய், உன் துக்க நாட்கள் முடிஞ்சிட்டு இனி. ஆமென். 5வதாக தேவன் புடமிடுறார்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு. அதுக்கு வேதம் நமக்கு சாட்சியா இருக்கிறது. யோசேப்பை புடமிட்டார், வசனம் நிறைவேறினது. யோபுவை புடமிட்டார், இழந்ததெல்லாம் 2 தனியாய் கிடைத்தது. லேவியை புடமிட்டார், கர்த்தருடைய பங்காய் சுதந்திரமாய் நிறுத்தப்பட்டான். அப்படி என்றால் என்னை புடமிடுகிறார் என்றால் எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. யோசேப்பு புடமிடப்பட்டான். ஆண்டவருடைய செயலை பாருங்க. யோசேப்பை புடமிடும் போது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். யோபுவை புடமிடும் போது யோபு சொல்லுகிறார், நான் காணாதபடிக்கு அவர் ஒளித்திருக்கிறார். அப்ப புடமிடுகிற ப்ராசஸ்ல வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அதுதான் அவனை புடமிட்டு, ஆனால் வெளியே போல அல்ல. அவருக்கு தெரியும் யோபுவை விட்டா வந்துருவான்னு தெரியும், யோசேப்பை விட்டா வந்துட மாட்டான்னு அவருக்கு தெரியும். என் தேவன் அல்லவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. Glory, glory, glory. புடமிடுகிற நேரத்தில் மனுஷர்கள் எல்லாம் தலைமையில ஏறி போகலாம், வெள்ளங்கள் தலைமையில புரண்டு போகலாம். அதை குறித்து நீ தளர்ந்திராத. கிருபை விலகாது, கிருபை விலகாது. ஹல்லேலூயா. பாடு இருக்குதுனாலே மகிமை வெளிப்படும் அர்த்தம். இந்த வேதம் நமக்கு கொடுக்கிற பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? மகிமைக்கு பின் பாடுகள் அல்ல, பாடுகளுக்கு பின் மகிமை. அதனாலதான் நீங்க வேதத்தை படிச்சீங்கன்னா தெரியும், விடியற்காலமும் சாயங்காலமும் ஆகி என்றல்ல, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி. காலையிலே களிப்பு உண்டாகி மாலையிலே அழுகை தங்கும் என்றல்ல, மாலையில அழுகைனா காலையில களிப்பு. இந்த பைபிளை ஒருவன் இருக்கிற வண்ணமாய் படித்தான் என்றால் அவன் பின்னோக்கி செல்ல மாட்டான், அவன் முன்னோக்கி தான் செல்வான். அப்படிதான் ஒவ்வொரு முறை தளர்ந்த நேரத்திலும் பின்வாங்க நினைக்கிற நேரத்திலும் ஒவ்வொரு வார்த்தையை தந்து அப்பா இதுவரை கொண்டு வந்திருக்கிறா. அவருடைய கிருபைகளுக்காக நல்ல கைகளை தட்டி
ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கிருபை விலகாதையா, கிருபை. ரெண்டு கைகளை உயர்த்தி ஏசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாத. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீ, கடிந்து கொள்வதில்லை என்று என்மேல். சாரிப்பா, புடமிட்டது கோபத்துல நினைச்சிட்டோம்ப்பா, ஆனா அன்புல இன்னைக்கு காட்டிட்டீங்க ஆண்டவரே. நன்றியப்பா. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை, பாவங்களை மன்னித்தீர். காரணத்தை சொல்லுங்க. இயேசு எனக்காய் பலியானதனா. நம்புறவங்க மட்டும் ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்லுவோமா? கிருபை விலகாதை. க்ளோரி. கிருபை விலகாதை இயேசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாத. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்கு. ஆமென். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் லோரே குற்றப்படும் படி செய்திடுவே, குற்றப்படும். இப்ப ஒரே சத்தமாய் சொல்லுவோம். கிருபை விலகாதப்பா, கிருபை. ஆமென். கிருபை விலகாத இயேசையா, ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்ல முடியுமா? ஆண்டவர், நீங்க என்ன புடமிடுறது என் மேல உங்களுக்கு இருக்கிற கோபத்தினால அல்ல. அப்படின்னா நீங்க வெள்ளிய போல விட்டிருப்பீங்க. நீங்க என்ன புடமிடுவது என் மேல நீங்க வச்ச பாசத்தினால. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து பாசத்தினால தான் புடமிடுகிறார் என்று உண்மையா உங்க இருதயம் சொல்லுமானா? சத்தமா லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். லவ் யூ ஜீசஸ், லவ் யூ பா, லவ் யூ ஜீசஸ்.